15 ஆண்டுகளுக்கு பின்னாடி மறுபடியும் பாஜகவோட கூட்டணி அமைக்க துணிஞ்சு இறங்கியிருக்கு பிஜு ஜனதாதள். 2009ஆம் ஆண்டு நடந்த இதே மாதிரி ஒரு மக்களவை தேர்தல் சமயத்துல தான் சீட் ஷேரிங்ல உடன்பாடை எட்ட முடியாம உடஞ்சி போன இந்த கூட்டணி மறுபடியும் சேர்வதற்கான காரணம் என்ன? பிஜு ஜனதாதள்ல பாஜக தங்கள் பக்கம் இழுக்க நினைக்கிறது ஏன்? இந்த கூட்டணியில இணைஞ்சா பிஜு ஜனதாதளுக்கு லாபமா நஷ்டமா? 4.5 கோடி மக்கள், 30 மாவட்டங்கள், 147 சட்டப்பேரவை தொகுதிகள், 21 மக்களவை தொகுதிகளோட இந்தியாவுடைய கிழக்கு கடற்கரையில அமைஞ்சிருக்க மாநிலம் தான் ஒடிசா. 1950ஆம் ஆண்டு தொடங்கி 1976ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த மாநிலம் காங்கிரசுடைய கோட்டையா தான் இருந்திருக்கு. 1977ஆம் ஆண்டு ஜனதாதள் கட்சி இங்க ஆட்சி அமைச்சு காங்கிரசுடைய கோட்டை அப்படிங்கிற அந்த பேரை முடிவுக்கு கொண்டு வந்துச்சு. அதற்கு பின்னாடி 2000ஆவது ஆண்டு வரைக்கும் காங்கிரசும் ஜனதாதள் கட்சியும் மாறி மாறி இந்த மாநிலத்துல ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா 1997ஆம் ஆண்டு முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக் ஜனதாதள் கட்சியில இருந்து பிரிஞ்சு பிஜு ஜனதாதள் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஒடிசால தொடங்கினாரு. இந்த கட்சி தொடங்கப்பட்ட அடுத்த ஆண்டே, அதாவது 1998ஆம் ஆண்டே ஒரு எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷன்ல பாஜக கூட அவரு கூட்டணியை வச்சுக்கிறாரு. இந்த கூட்டணி 2000ஆவது ஆண்டு ஒடிசால நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயிச்சு நவீன் பட்நாயக் முதலமைச்சரா ஆகிறார். அதுக்கு பின்னாடி இப்போ வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளுக்கும் மேலா நவீன் பட்நாயக் தான் ஒடிசாவுடைய முதலமைச்சரா நீடிக்கிறாரு. ஆனா நவீன் பட்நாயக் மற்றும் பாஜக இடையிலான கூட்டணி 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே முடிவுக்கு வந்துருச்சு. இந்த கூட்டணி முறிய ஒரு முக்கிய காரணம் 2008ஆம் ஆண்டு நடந்த ஒரு கொடூரமான கலவரம். 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் ஒடிசால இருக்கக்கூடிய கந்தமால் அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு கலவரம் அரங்கேறுது. இந்துத்துவ அமைப்பான விஸ்வ இந்து பரிஷத்தால தூண்டிவிடப்பட்ட இந்த கலவரத்தால 40 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டாங்க. 395 தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டுச்சு. 600 கிராமங்கள் சூறையாடப்பட்டுச்சு. 5600 வீடுகள் கொள்ளையடிக்கப்பட்டன. 54,000க்கும் மேற்பட்டவங்க வீடுகளை இழந்து வீதிக்கு வந்தாங்க. 2010ஆம் ஆண்டு இந்த கலவரம் தொடர்பா நடந்த ஒரு வழக்குல 18 பேரை குற்றவாளிகளா அறிவிச்சிச்சு நீதிமன்றம். இதுல முக்கியமான ஒரு குற்றவாளி பாஜகவுடைய எம்எல்ஏ மனோகர் பிரதான். இவருக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. 2008ஆம் ஆண்டு நடந்த இந்த கலவரம் முடிஞ்ச அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளாகவே 2009ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் வந்துச்சு. கலவரம் முடிஞ்ச அந்த சமயத்துல பாஜகவுக்கு ஒடிசால மிகப்பெரிய அதிருப்தி நிலவுச்சு. இதனால காஷியஸா இருந்த நவீன் பட்நாயக் பாஜகவுடைய தொகுதி பங்கீட்டை வெகுவா குறைக்க ஆரம்பிச்சாரு. எந்த அளவுக்கு அப்படின்னா, கடந்த சட்டமன்ற தேர்தல்கள்ல 63 சட்டமன்ற தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்கின நவீன் பட்நாயக் இந்த முறை வெறும் 40 தொகுதிகளை தான் ஒதுக்குவேன்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி கடந்த மக்களவை தேர்தலில் 9 மக்களவை தொகுதிகளை ஒதுக்கியிருந்த நவீன் பட்நாயக் இந்த முறை வெறும் 6 மக்களவை தொகுதிகளை தான் பாஜகவுக்கு ஒதுக்க முடியும்னு சொல்லிட்டாரு. இதனால அதிருப்தி அடைந்த பாஜக அந்த கூட்டணியை விட்டு விலகுச்சு. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 2019க்கு வந்தோம் அப்படின்னா, அந்த ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் பிஜு ஜனதாதள் 12 இடங்களையும் பாஜக 8 இடங்களையும் கைப்பற்றாங்க. அப்படியே சட்டப்பேரவை தேர்தலுக்கு போனோம் அப்படின்னா பிஜு ஜனதாதள் 113 இடங்களையும் பாஜக 23 இடங்களை மட்டும்தான் கைப்பற்ற முடிஞ்சது. ஆனா பாஜக கடந்த முறையை கம்பேர் பண்ணும்போது தங்களோட வாக்கு வங்கியை வெகுவாவே அதிகரிச்சிருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, 12.8 விழுக்காடா இருந்த தங்களுடைய வாக்கு வங்கியை 5 வருஷத்துல 32.8 விழுக்காடு அளவுக்கு அதிகரிச்சிருக்காங்க. 2019ல முதலமைச்சரான நவீன் பட்நாயக்குடைய ஆட்சி காலம் இந்த ஆண்டு முடிவுக்கு வருது. கடந்த 24 ஆண்டுகளா நவீன் பட்நாயக்கே ஒடிசாவுடைய முதலமைச்சரா தொடர்றதுனால அங்க அவருக்கான ஆன்டி இன்கம்பன்சி ரொம்பவே அதிகமா இருக்கு. இதனால பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டா இந்த ஆன்டி இன்கம்பன்சியை ஓரளவுக்கு மட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நவீன் பட்நாயக் நம்புறாரு. இதனாலதான் பாஜக பிஜு ஜனதாதள் இடையிலான கூட்டணி 2 பேருக்கும் வின் வின் சிச்சுவேஷனா அமையலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாஜகவும் இதே நினைப்புல தான் இருக்கு. ஏன்னா நாடாளுமன்றத்துல பேசின பிரதமர் நரேந்திர மோடி என்டிஏ கூட்டணி 400 தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னு சவால் விட்டிருக்காரு.
ஆனா இந்தியா டுடே மாதிரியான பத்திரிகைகள் நடத்தின கருத்து கணிப்புல என்டிஏ கூட்டணி 335 தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு சர்வே முடிவுகள் சொல்லுது. இதனால சவால்ல ஜெயிக்கணும் அப்படின்னா ஆந்திரால இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சி மாதிரி பாஜக ஆதரவு உள்ள கட்சிகளை ஒன்னா சேர்க்கிறது தான் ஒரே வழின்னு பாஜக முடிவுக்கு வந்திருக்கு. இதோட ஒரு பகுதி தான் இந்தியா கூட்டணியில இருந்த நிதிஷ்குமாரை தங்களோட பக்கம் சேர்த்துக்கிட்டது. அதே வழியில தான் ஒடிசாவுடைய நவீன் பட்நாயக்கையும் தங்களோட பக்கம் இழுக்க தீவிரம் காட்டுது பாஜக. இது பற்றி ஒடிசாவுடைய பாஜக தலைவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தி இருக்காரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பாஜக கூட கூட்டணி வைக்கிறது தேர்தல் வெற்றிக்கு உதவும் அப்படின்னாலும் இன்ன பிற சிக்கல்கள் இருக்கிறதா நினைக்கிறாரு ஒடிசாவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக். அது என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரால சிவசேனா கூட கூட்டணி வச்ச பாஜக பின்னாடி அந்த கட்சியை இரண்டா உடைச்சது. தமிழ்நாட்டில் அதிமுக கூட கூட்டணி வச்ச பாஜக அதிமுக இருக்கும் போதே நாங்க தான் எதிர்கட்சின்னு சொல்லி அதிமுகவுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸை உருவாக்குனது எல்லாமே இப்போ நவீன் பட்நாயக்கு உறுத்தலா இருக்கு. இதனால யோசிச்சு முடிவெடுக்கலாம்னு காத்திருக்காரு நவீன் பட்நாயக். ஆனாலும் இந்த கூட்டணி உறுதியாக தான் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். 15 ஆண்டுகளுக்கு பின்னாடி திரும்பவும் ஒன்னு சேர நினைக்கிற பாஜக பிஜு ஜனதா தள் கூட்டணியை ஒடிசா மக்கள் ஏத்துக்குவாங்களா? பாஜகவோட இருப்பு நவீன் பட்நாயக் ஆட்சி மீதான ஆன்டி இன்கம்பன்சியை மட்டுப்படுத்த உதவுமா? பிரதமர் மோடியுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ண ஒடிசால பிஜு ஜனதா தள் எந்த அளவுக்கு பாஜகவுக்கு உதவும் அப்படிங்கிறதையெல்லாம் தேர்தல் முடிவுகள் தான் சொல்லணும்.